தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் திலீபன் என்றழைக்கப்படும் ராசையா பார்த்திபனின் 29வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியும் ஜனநாயக போராளிகள் கட்சியும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. அகிம்சையை உலகுக்கு காட்டிய தியாக தீபம் திலீபர்கள் காட்டிய அந்த ஜனநாயக வழி, நமது மக்களுக்கான உரிமைகள், அரசியல் அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த வழி, அதனூடாக எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நமது ஜனநாயக போராளிகள் கட்சி என்றைக்குமே ஏத்தமாக உள்ளது. நமது மக்களுக்கான ஒரு அரசியல் வெற்றிடம் இங்கே காணப்படுகின்றது. மக்களுக்கான சரியான ஒரு தலைமைத்துவத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஜனநாயக போராளிகள் கட்சியாக நாங்கள் உறுதி பூண்டு நிற்கின்றோம். இந்த நிலைமையை நாங்கள் எதிர்நோக்கலாம். உங்களை போன்றவருடைய அங்க அவயங்கள் இழக்காமல் வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் மோட்டுத்தனமாக பேசி எல்லாருக்கும் பயங்கரவாத பட்டத்தை வாங்கி தந்து கொண்டு போய் எல்லாருக்கும் பயங்கரவாத பட்டம் வாங்கி தந்து போட்டு அவர் இன்றைக்கு உல்லாசமா என்ன எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ரணில் வந்து அவருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் இல்லை மிச்சம் எல்லாம் பேப்பரோட படங்கள் இல்லை. கடந்த இந்த 7 வருடங்களிலே கோலாச்சி கொண்டிருக்கின்ற அல்லது விடுதலை புலிகளால் கைகாட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தமிழர்களின் அரசியலை எந்த அளவில் கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதை உலகமும் எமது மக்களும் நன்கு அறிவார். இந்த அரசியல் வெற்றிடத்தை உடைத்தெறிந்து தமிழ் மக்களுக்கு நியாயபூர்வமான கிடைக்க வேண்டிய அபிவிருத்தியையும் தமிழர்களுக்கு நியாயபூர்வமாக கிடைக்க வேண்டிய தீர்வினையும் பெற்றுக் கொடுப்பதற்கு என்றென்றும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். சாக்களங்களை கண்டு மீண்டிருக்கின்றோம். எந்த நேரத்திலும் எங்கள் உயிர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இருக்கின்ற இந்த நல்லாட்சிக்கான ஒரு சூழ்நிலையிலே நல்லாட்சியை உருவாக்கி தந்திருக்கிறோம் என கூறிக்கொண்டிருக்கிற கூட்டமைப்பினர் அந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவே எதிர்க்கட்சி வரிசையிலே போய் அமர்ந்து பதவி சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமையை மாற்றியமைக்கும் வகையிலே நாங்கள் மிக விரைவிலே அரசியல் ரீதியாக பலம் பெற்று எமது தாயக மக்களின் அரசியல் உரிமைகளை வெல்வதற்காக என்றும் பாடுபடுவோம் என கூறிக்கொள்கிறேன்.